ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா வீக்லி ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். லார்ட் கணேஷா உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. என்ன மெசேஜஸ் வருது அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாரத்துக்குரிய மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் என்ன? ஸோ 3 பைல்ஸ் எடுத்திருக்கீங்க. 3 செட் ஆஃப் பைல்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கார்ட்ஸ் வச்சுட்டேன். ஸோ 3 ஃப்ளவர்ஸ். பைல் 1 பிங்க் அண்ட் ஒயிட் மிக்சட் ஃப்ளவர் ரோஸ், and second one yellow color rose, and third one dark pink color rose. ஸோ உங்களுக்கு இந்த 3 பைலில் இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய கைடன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுக்குரிய அந்த அழகான மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். லார்ட் கணேஷா உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க? ஸோ 3 கார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்றது பார்க்கலாம். சரண்டர் டு த டிவைன், கணேஷா கைட்ஸ் யூ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ போயிட்டுருக்கிற விஷயம், நினைக்கிற விஷயம், அது உங்களுடைய சரவுண்ட்ஸ், உங்களுடைய ஒர்க்கிங்கில், உங்களுடைய எமோஷன்ஸ் சைடில் நிறைய சேலஞ்சஸ், ஒரு காம்படிஷன், இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காமல் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களால் அந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணிட்டு வர முடியல. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்குரிய ஒரு மெசேஜ் தான். உங்களுக்கு முழு மனசாக இப்போ ஒரு டைம் வரைக்கும் உங்களால் போராட முடியும். ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவீங்க? கடவுள்கிட்ட விட்டுடலாம், இந்த சுமையை இறக்கி கடவுள்கிட்ட கொடுத்துடலாம், அவரை பார்த்துக்கட்டும் அப்படின்னு தானே நினைப்பீங்க. அந்த கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வருத்தம் படுற விஷயம் எதுவாக இருக்கட்டும், அதை நீங்கள் ஒரு ரிலீஃப் ஆகிக்கோங்க, அதிலிருந்து ரிலீஃப் ஆகிக்கோங்க. சம் ரிலாக்ஸேஷன் கொண்டு வாங்க, பீஸ் ஆஃப் மைண்ட் கொண்டு வாங்க. உங்களுடைய பர்சனல் க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எந்த விஷயமாக இருக்கட்டும், அது முடிஞ்சிருச்சு, இல்லை இனிமேல் முடிய போகுது, இல்லை அதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிட்டீங்க. லார்ட் கணேஷா அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கும்பிடுற கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. மனசை ஒரு நிலையாக கொண்டு வாங்க. சில ஒரு சாண்டிங் இருக்கலாம், மந்த்ராஸ் சாண்டிங் இருக்கலாம், இல்லை சம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ நினைக்கிற விஷயம் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் மனசில் இந்த விஷயம் நடக்கும், இது எனக்கு ஃபேவராக முடியும். சில பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரிமூவ் ஆகும். ஸோ அதுக்கு கடவுள் துணை இருக்காங்க அப்படின்றது முதல்ல பாசிட்டிவிட்டியாக கொண்டு வாங்க. ஸோ எதுவுமே தேவையில்லாத ஒரு ஓவர் திங்கிங், இல்லை இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, டவுட்ஸ் எதுவுமே இங்கே வேண்டாம். எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ செகண்ட் கார்டு என்ன அப்படின்றது பார்க்கலாம். செகண்ட் கார்டு க்ரியேட்டிவிட்டி. ஸோ க்ரியேட்டிவிட்டி, அன்லீஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி, கணேஷா இன்ஸ்பயர்ஸ் நியூ ஐடியாஸ் அப்படின்றது வந்திருக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை சுற்றி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இல்லை எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறீங்க. உங்களுக்கு வர்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இல்லை நினைக்கிற விஷயத்தை ஒரு சைடில் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன ஒரு தேவையில்லாத விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, இல்லை இது நடக்காது முடியாது அப்படின்ற மாதிரி இந்த எனர்ஜி எனக்கு இங்கே கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்யூச்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் ஒரு பில்ட் பண்ணணும். நீங்கள் அதில் இப்போ ஒரு மைண்ட் செட் ஒரு கரெக்டான 100% இல்லை, என்னால் முழுமையாக என்னால் செலுத்த முடியல, இருக்கட்டும், ஒரு 50% இருக்குல்ல, அந்த 50%லேருந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு அப்கிரேட் ஆகிட்டே ஆகும். ஸோ ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. அது என்ன ஆகும்னா, உங்களுடைய இந்த எனர்ஜி ஒரு ட்ரைன் எனர்ஜியை கொஞ்சம் மாற்றும். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். உங்களுடைய லைஃப்பில் ஒரு பர்பஸ் என்ன அப்படின்றது, ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது எதில் நீங்கள் கொடுக்கணும், எதில் நீங்கள் கான்சியஸாக இருக்கணும். இவங்க எப்படி இருக்குன்னா, சிலருக்கு எமோஷ்னல் சைடில், ஒர்க்கிங்கில், சிலருக்கு படிப்பில். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு செல்ஃப் டவுட் இருக்கலாம். இது என்னால் பண்ண முடியுமா, இல்லை இந்த பிளேஸ் என்னால் ரீச் பண்ண முடியுமா,
இது எனக்கு கிடைக்குமா அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. எல்லாருமே இங்கே வந்து சமம் தான். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு விஷயம் பண்ண நினைக்கிறீங்கன்னா அது தைரியமாக பண்ணுங்கள். அது வந்து ஒரு உங்களோட ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே யூனிக்காக கடவுள் ஒரு ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நீங்கள் பண்ணுற விஷயத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிட்டர்மினேஷன் அப்படின்றது இருக்கணும். நீங்கள் நிறைய விஷயம் பார்க்குறீங்க, கவனிக்கிறீங்க, அப்சர்வ் பண்ணுறீங்க. இது வந்து உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஒர்க்கிங்கில், எமோஷனல் சைடில் நிறைய விஷயம் உங்களை வந்து தேடி வருது, வெளியே போகுது. சில விஷயமுக்கு வந்து முடிவில்லை, சில விஷயம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் உங்களுக்கு வந்து எது வந்து சூஸ் பண்ணுறது, எதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. சிலருக்கு வந்து படிப்பில் வந்து இப்போ ஒரு ஸ்டேஜ் இருக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம், அதுக்குரிய ஒரு இது பண்ணாமல் நீங்கள் இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ், அந்த ஸ்டேஜ் வந்து காத்துட்ருக்கும். சிலருக்கு வந்து அந்த ஒர்க்கிங்கில் உங்களுக்கு வந்து செல்ஃப் டவுட் அப்படின்றது இருக்கலாம். சில பேர் வந்து எப்படி அவங்களால வந்து முடியுது, எப்படி வந்து அவங்க இந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ணுறாங்க, அந்த பொசிஷன் ரீச் பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. உங்களால் முடியாதா, பண்ண முடியாதா, அப்படிப்பட்ட ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு உங்களுக்கு வர்ற வாய்ப்பு மினிமமாக கூட இருக்கலாம். ஒரு ஸ்டேஜ் கேர் பண்ணணும், அது மினிமமாக இருக்கட்டும், மேக்ஸிமமாக இருக்கட்டும். அந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் கடந்து வரும்போது தான் ஒவ்வொரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து அது உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், நீங்கள் பண்ணுற விஷயம், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் செய்ய தான் உங்களுக்கு அதில் வந்து ஒரு தப்பாக இருக்கட்டும், ரைட்டாக இருக்கட்டும், அதுக்குரிய ஒரு லெசன்ஸ் வந்து புரியும். ஸோ நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அது கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தோணும். சும்மா வந்து இருக்கிறனால அது வந்து எதுவுமே அது ஆக போகிறதில்ல. நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது. இந்த காட் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வந்து நீங்கள் ஒழிச்சு வச்சுருக்கீங்க, புதைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்குரிய அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து வெளியே கொண்டு வாங்க. எனி ஃபீல்டு என்ன படிச்சிருக்கீங்களோ அதிலேருந்து அதுக்குரிய ஒரு ரிலேட்டட் ஜாப், பிஸ்னஸ், ஒர்க்கிங், உங்களுடைய தாட்ஸ் அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இங்கே வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா உலகம் வந்து பெருசு. உங்களுடைய திறமைகள் வந்து அங்கீகாரம் பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தான் இங்கே இருக்காங்க. யாருமே வந்து உங்களை வந்து இது பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து பயப்படுறனாலேயோ உங்களுடைய செல்ஃப் டவுட் ஆறனாலேயோ ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் தாண்டி தைரியமாக நீங்கள் வெளியே வரணும். உங்களுடைய அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து அந்த பர்பஸை வந்து இந்த லைஃப், இந்த டைமில் அந்த டெஸ்டினியாக கொண்டு வரணும். இதுதான் உங்களுடைய செகண்ட் மெசேஜ். தேர்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, லெட் யுவர் லைட் சைன். நான் இதை தான் சொன்னேன். ஷேர் யுவர் கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் வித் த வேர்ல்டு அண்ட் இன்ஸ்பயர்ஸ் அதர்ஸ் அப்படின்றது வந்துருக்கு. எவ்வளோ சூப்பரான மெசேஜ். இது வந்து ஒரு சோசன் ஒன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பர்பஸ்ஃபுல்லி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஃபீல்டில் வந்து ஒரு தைரியமாக நீங்கள் வந்து முன்னேறுங்க. இப்போ வந்து யாருமே வந்து எடுத்தோடனே 100% போக மாட்டாங்க, படிப்படியாக தான் முன்னேறுவாங்க. ஸோ படிப்படியாக அது வரும்போது உங்களுக்கு அந்த ஃபெயிலியராக இருக்கட்டும், சக்ஸஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸான ஒரு ஸ்டேஜ் நீங்கள் போகணுன்னா அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து தான், அந்த லேடர் மாதிரி தான் எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் ஏறி வரணும். ஸோ ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து கரெக்டாக கொண்டு வாங்க. ஸோ அதுக்குரிய ஒரு படிப்பாக இருக்கட்டும், அதுக்குரிய ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், அதுக்குரிய ஒரு திங்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அந்த நாலேஜ் கேதர் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இந்த இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக பிடிங்க. அதில் இருந்து நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாமுக்கு போகிறோம், இந்த எக்ஸாமில் வந்து ஒரு புக்கு நம்ம வந்து தரவு பண்ணும்போது எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த பேசிக் அப்படின்றது வந்து ஒரு சூட்சமம் அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் அந்த டாபிக், அந்த ஃபீல்ட், அந்த சிச்சுவேஷன் நீங்கள் உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது. அதை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து மனசில் வச்சது இல்லை வெளியே கொண்டு வராமல் இருந்திருக்கீங்கன்னா அதெல்லாம் போதும். இனிமேல் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஷைன் உங்களுடைய லைஃப்பில் வந்து தேவை.
உங்களுடைய லைஃப்பில் வந்து தேவை. அதை தான் கணேஷா சொல்கிறாங்க, லார்ட் கணேஷா சொல்கிறாங்க. உங்களுடைய ஷைன் உங்களுடைய ஃபேமிலிக்கு, உங்களுக்கு அது அந்த அந்த என்ன சொல்கிறது, இது வந்து அது கிடைக்கும் போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும், அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு ஈடே இல்லாமல் இருக்கும்ல. அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது அந்த சக்ஸஸ்க்குரிய ஹாப்பினஸ் எப்படி இருக்கும், கஷ்டப்பட்டு கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் எவ்வளோ அழகாக இருக்கும், அது வந்து அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணாமல் கம்ஃபர்ட்டில் நீங்கள் வச்சுக்காமல் வெளியே கொண்டு வாங்க. இது ரிலேட்டட் எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், அதே சமயம் கொஞ்சம் கிளவராகவும் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இங்கே அந்த ஷைன் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கைடன்ஸ் இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், லார்ட் கணேஷாவுடைய கைடன்ஸ். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பாயில் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த எல்லோ ஃப்ளவர் இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ உங்களுக்குரிய மெசேஜ் லார்ட் கணேஷா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வாரத்துக்குரிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ உங்களுக்குரிய 3 கார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் வந்து ஜென்ரசிட்டி, கிவ் ஜென்ரஸ்லி, கணேஷாஸ் பிளெஸிங்ஸ் ஆர் அபண்டன்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில விஷயங்களை வந்து நீங்கள் மறக்க முயற்சி செய்யணும், இல்லை சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இது வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க, இல்லை ஃபேமிலி சிச்சுவேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுடைய கஷ்டங்கள் எது வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஒரு சந்தோஷமாக மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்த வந்து இந்த லைஃப் டைமில் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குற அந்த ஒரு ஃபேஸ் அப்படின்றது சொல்லலாம், இல்லை அதை தாண்டி நீங்கள் போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம், இல்லை சம் ட்ரூத் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, சம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஏன் இந்த சிச்சுவேஷன் எதுக்காக எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் என்னை மட்டும் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு மற்றவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு சில விஷயத்தில் வந்து நீங்கள் சகிச்சிக்காமல், இல்லை அவங்கள வந்து கோமாக திட்டுறது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுறது, இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ மைண்டாக ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. அதாவது வந்து சில விஷயத்தை வந்து ரொம்ப அது வந்து குடைச்சல் கொடுக்குறது, இல்லை அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறது, சில விஷயங்களை வந்து உங்களால் டாலரேட் பண்ண முடிஞ்சாலும் அது வந்து மறுபடியும் அது வந்து ரிப்பீட்டடாக அது வந்து யோசிக்கிறது, இல்லை சண்டை போடுறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு பெருந்தன்மையாக, இல்லை அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷஸாக நீங்கள் நினச்சிட்டு கொண்டு போகலாம். நீங்கள் மறுபடியும் ஒரே விஷயத்தை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறது, இல்லைனா வந்து அதை மிஸ்டேக் பண்ணுறனால, இல்லை அதை கடந்து நீங்கள் வராமல் இருக்கிறனால, ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்டேஜில் தான் இருப்பீங்க, அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து கஷ்டம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து என்னென்னா அக்செப்டன்ஸ், டேக் இட் ஈஸி, ரிலாக்ஸேஷன். ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் அபண்டன்ட் பற்றி யோசிங்க, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறது, நினைக்கிறதா இருக்கட்டும், கொடுக்குறதா இருக்கட்டும், உங்கள்கிட்ட ஒரு பொருள் மூலியமாகவோ, இல்லை வந்து உங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் இருக்கலாம், உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, இல்லை மற்றவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கிறது, விட்டு கொடுத்துட்டு போகிறது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயம்னால நீங்கள் வந்து பண்ணாமல் நீங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகளுக்கு இது வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்கள், உங்களால் செய்ய முடியும், விட்டு கொடுத்துட்டு போங்க, சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவங்களையும் வந்து முன்னேறதுக்கு, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், அதுவே போதும். அதே மாதிரி உங்களுக்கும் அது வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்குங்க.
ஸோ செகண்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா இன்னர் பீஸ் வந்திருக்கு. இன்னர் பீஸ் ஃபைண்ட் பீஸ் வித்தின் கணேசாஸ் எனர்ஜி பிரிங்ஸ் காம் அப்படி கேம். ஸோ உங்களுக்கு வந்து மெயினாக இது தான் உங்களுக்கு வந்து ரீடிங் எப்படி வந்திருக்குன்னா மெசேஜ் ஜென்ரசிட்டி இன்னர் பீஸ் சம்திங் நீங்கள் எதுவும் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட பீஸை வந்து தொலைச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து கடவுள்கிட்ட விட்டுருங்க. இப்போதைக்கு வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருங்க. பாஸ்ட்டும் வந்து நிறைய ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஃப்யூச்சருக்கும் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அங்கே வந்து ஒரு பெருசாக ஒரு கான்சன்ட்ரேட் அப்படின்றது வேண்டாம். ஒரு ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கீங்களா, ஒரு ஹாப்பியாக இருக்கீங்களா, ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து உங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்குறீங்களா, அதுதான் எங்கள் தேவை. ஸோ அது வந்து ஒரு இன்னர் பீஸ் வந்து கொண்டு வரும். ஒரு ரொட்டீன் பண்ணிக்கோங்க. இப்போ சிலருக்கு வந்து எப்படி பண்ணுறது, எப்படி இது வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்களே வந்து ரொட்டீன் ஒரு எடுத்துக்கலாம். டைமிங் நீங்கள் யோசிச்சுக்கலாம். இந்த டைமில் வந்து இந்த வீக் டைம் டேபிள் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டைம் டேபிளில் வந்து இந்த டேயில் நான் என்ன வந்து முக்கியமாக நான் பண்ணணும், என்ன வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கோயிலுக்கு போகிறது, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை அதுக்குரிய ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது, படிக்கிறது, இல்லை ஒரு ரிசர்ச் பண்ணுறது, எது வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு சாப்பிட்றதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் படி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா மனசு வந்து ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு அலப்பாஞ்சிட்டு இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான் சொல்கிற ஒரு டைம் டேபிள் படி நீங்கள் வந்து ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ரொட்டீனாக போகும். அப்புறம் வந்து அந்த தேவையில்லாத விஷயத்தை வந்து நினச்சிக்க கூட உங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை வந்து கேர் பண்ணுங்கள். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர். தேவையில்லாத விஷயத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அது உங்களுடைய ஹெல்த்துக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ஒரு பாதிப்பு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மெயின் ஒரு ரோல் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு இன்னர் பீஸ் அப்படின்றது தேவை. இன்னர் பீஸ் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வெளியே போயிட்டு வரலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களை நீங்கள் வச்சுக்கலாம், வரலாம், பிடிச்ச போயிட்ட பேசலாம்ங்கிறது கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து தூக்கம் அப்படின்றது வந்து வேணும் அப்படின்ற மாதிரி, ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வேணும். தூங்கணும் கரெக்டாக டைமுக்கு வந்து ஒரு 7 hours 8 hours வந்து கண்டிப்பாக தூங்கணும். தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து ஹெல்த்தை வந்து இதெல்லாம் வந்து இங்கே வந்துடுது. ஸோ ஒரு உங்களுக்குரிய ஒரு செல்ஃப் ரொட்டீன் டிசிப்ளின் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெரிய ஒரு விஷயங்கள், அதாவது வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து மைண்டில் போட்டு இது பண்ண மாட்டீங்க. எமோஷ்னலி வந்து ரொம்ப இது பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கொண்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறது சின்ன வயசுலேருந்து அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோனர் ஏதாவது இருக்கும்ல, அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து ஒரு டீப் நாலேஜ் கொண்டு வாங்க, அதில் ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு செக்யூர்டாக ஒரு நல்ல விதமாக நெக்ஸ்ட் போகிறதுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபைனல் கார்ட் வந்து என்ன அப்படின்னா ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் வந்திருக்கு. ஸோ எப்படி வந்திருக்கு உங்களுக்கு கார்ட் பார்த்தீங்களா? ஜென்ரசிட்டி, இன்னர் பீஸ் அண்ட் ஜாய் ஹாப்பினஸ். கணேஷா என்ன சொல்கிறாங்க, லார்ட் கணேஷா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஜாய் ஹாப்பினஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் இன்னும் அது வந்து பெறாமல் இருக்கிறீங்க, இல்லை வந்து அது கேர் பண்ணாமல் இருக்கிறீங்க. அதுக்குரிய ஒரு பாதையை வந்து நீங்கள் நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கணேசா பிரிங்ஸ் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் டு யுவர் லைஃப். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. மேபி இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர போகுது. நீங்கள் வந்து 3 சீரீஸ் குரு திரிகோணத்துலேயும் இல்லை சுபராவும் இல்லை வந்து தசை நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் அதுவான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த 2 கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் டவுட், இது பண்ண முடியுமா, அது நடக்குமா, இல்லை வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து காட் என்ன சொல்கிறாங்க, கணேஷா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஜாய் ஹாப்பினஸ் இருக்குது. நீங்கள் எப்படி சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து கொண்டு போகிறீங்க.
ஸோ அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், எதுக்காக நீங்கள் வந்து ஒரு கேர் பண்ணணும், உங்களுடைய அலைன்மெண்ட் அப்படி பண்ணும்போது உங்களுக்குரிய அந்த ஜாய் ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இங்கே நிறைய விஷயம் நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றத வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். அதே மாதிரி பாசிட்டிவான திங்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து வெளியே கொண்டு வரணும். ஸோ எவ்வளோ உங்களால் வந்து அந்த நெகட்டிவ் ஆரா வந்து கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்குரிய அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு, அந்த ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் பாசிட்டிவிட்டியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், நீங்கள் பைல் 3 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்க்கலாம். லார்ட் கணேஷா இந்த வாரத்துக்குரிய உங்களுடைய மெசேஜ் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பர்பஸ் அப்படின்றது வந்திருக்கு. லிவ் வித் பர்பஸ், கணேஷா ஹெல்ப்ஸ் யூ ஃபைண்ட் யுவர் ட்ரூ காலிங் அப்படின்றது வந்திருக்கு. எவ்வளோ சூப்பரான கார்டுங்க உங்களுக்கு. ஸோ சம்திங் உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் பர்பஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றதே போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து புரிஞ்சுக்கோங்க, அந்த பர்பஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து அதுக்குரிய ஒரு சான்ஸ் உங்களுக்கு, அந்த வே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுவாக இருக்கட்டும், நீங்கள் ஆசைப்படுற விஷயம், அதுக்குரிய ஒரு ஸ்தானம், அந்த டைமிங் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பர்பஸ் இருக்குது. நீங்கள் எதை நினச்சி ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அது ட்ரூவாக இருக்கும்போது, நீங்கள் நினைக்கிற விஷயம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில், அது நிஜமாகவே நீங்கள் ஆசைப்படுறீங்க, லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பிரிட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கையில் கொடுப்பாங்க. சிலருக்கு வந்து ஷார்ட் டைம், சிலருக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளவு அந்த சிச்சுவேஷன், அந்த டைமிங் மேலே, டிவைன் டைமிங் மேலே எவ்வளோ நம்புறீங்களோ அதுக்குரிய ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். ஸோ அந்த பர்பஸ் அப்படின்றது வந்து நீங்கள் எவ்வளவு வச்சுருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் எவ்வளவு நீங்கள் வந்து டீப்பராக இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம், சிலருக்கு வந்து 100%, சிலருக்கு வந்து 50%. ஸோ அந்த மாதிரி ஒரு வேவ்லென்த் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆசைப்படுறீங்க, அதனுடைய ஒரு மகத்துவம் என்ன, அது கிடைச்சா நான் எப்படி இருப்பேன், அந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா எப்படி முடியும், அப்படிப்பட்ட ஒரு நீங்கள் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இமேஜினேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அது நீங்கள் எவ்வளோ இமேஜின் பண்ணுறீங்க, இமேஜினேஷன் வந்து கண்டிப்பாக வேணும். அதாவது வந்து நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது உங்கள் சோல் ஃபஸ்ட் நம்பணும். அதுக்கப்புறம் அது வந்து பிரபஞ்சத்துக்கு வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கணும், எனக்கு இது கிடைச்சே ஆகணும், இது கிடைச்சா தான் நான் வந்து எனக்கு வந்து இந்த லைஃப் பர்பஸ் வந்து நிறைவேறும், என்னால் வந்து இந்த லைஃப் டைமுக்கு பர்பஸ் இது தான், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இது தான். சில விஷயங்கள் இந்த சிச்சுவேஷன்லேருந்து நான் விலகி வரணும், இந்த சிச்சுவேஷன் எண்ட் ஆகணும், ஸோ இந்த சிச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றணும், அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. நீங்கள் எதை நினச்சி நீங்கள் பிரபஞ்சத்திட்ட முறையிடுறீங்களோ, கோரிக்கை வைக்கிறீங்களோ, அந்த பர்பஸ் உங்கள் பக்கத்தில் வரும். அது நீங்கள் எவ்வளோ நம்புறீங்க அதுதான் இங்கே விஷயம். நீங்கள் எவ்வளோ நம்புறீங்க அதுதான் இங்கே விஷயம். நீங்கள் முழுமையாக உங்களையும் பிரபஞ்சத்தையும் நீங்கள் நம்புறீங்கன்னா அது எவ்வளோ சீக்கிரம் வருமோ வரும். அதுக்குரிய ஒரு பாதையை வந்து எப்படியாவது ஒரு ரூபமாக அந்த கஷ்டங்கள் விலகி போயிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயம் பக்கத்தில் வரும், உங்களால் வந்து ரீச் பண்ண முடியும். அதுக்குரிய ஒரு ப்ராக்டிஸ், அதுக்குரிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன், அதுக்குரிய ஒரு எண்ணம், அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கார்டு வந்து இதுதான். செகண்ட் கார்டு என்ன அப்படின்றது பார்க்கலாம். கரேஜ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் வித் கரேஜ், கணேசா இஸ் யுவர் ப்ரொடெக்டர் அப்படின்றது வந்திருக்கு. ரொம்ப அழகான கார்டுங்க. ஸோ அதான் நீங்கள் சொன்னேன், இந்த கார்டு பர்பஸ் வரும்போது எவ்வளோ நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் தைரியமாக இருக்கிறீங்க, எவ்வளோ உறுதியாக இருக்கிறீங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு செடி சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு விதை வைக்கிறீங்க, டக்குன்னு வந்து மரமாயிடாது. ஓகே, ஸோ அதை நீங்கள் இப்போ செக் பண்ணவும் முடியாது. நீங்கள் ஆனால் டெய்லி அந்த சன்லைட்டில் வைக்கணும், தண்ணி ஊற்றணும்,
ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, இது கண்டிப்பாக வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைப்பீங்கள்ல, அதுதான் உங்களுடைய ஆசை. இது வந்து நடந்தே ஆகணும், இது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், இது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷனில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்ட ஃப்ரூட் இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட ஃப்ளவர் கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்கும். இதுதான் வந்து பேசிக் உங்களுடைய கான்செப்ட். உங்கள் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் ஒரு சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இப்போ கரண்ட்டாக சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை அகைன்ஸ்டாக இருக்கலாம், ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் செல்ஃபாக எவ்வளோ உறுதியாக இருக்கிறீங்க உங்களுடைய ஆசைப்படுற விஷயத்தில், எவ்வளோ வந்து அதுக்கு வந்து முயற்சி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க, தைரியமாக இருக்கிறீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் வந்து ரெடி, நான் வந்து அந்த எவ்வளோ கஷ்டம் தான் அதை வந்து பீட் பண்ணுறதுக்கு நான் ரெடி, அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னால் முடியும். என்ன நினைக்கிறேனோ அந்த கோல் நான் அச்சீவ் பண்ணுவேன். அதுதான் வந்து உங்களுடைய ஒரு ஃபைனல் டெசிஷனாக இருக்கணும். நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். நடுவில் நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை வந்து அதில் வந்து டவுன் ஆகக்கூடாது, அப்செட் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் காம்படிஷன் நிறைஞ்சது, இல்லை வந்து நிறைய தூக்கி விடுறவங்கள விட இறக்கி விடுறவங்க தான் ஜாஸ்தி. உங்களை வந்து புகழ்கிறவங்களை விட அகென்ஸ்ட் பண்ணுறவங்களாம் தான் ஜாஸ்தி. எல்லாம் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ண முதல்ல வந்து நீங்கள் பயத்தை தூக்கி எறிங்க. உங்களால் முடியும் அப்படின்ற செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொண்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக முடியும். இப்போ இல்லை அப்படின்னாலும் அந்த டைம் பீரியட் உங்களுக்கு அந்த டிவைன் டைமிங் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கணும், அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கணும், அதுக்கு கண்டிப்பாக டிவைன் டைமுக்காக காத்திருக்கணும். அந்த டைமிங் வரும். ஆனால் நீங்கள் வந்து முழுமையாக நம்பணும். அது அவ்வளோதான், முழுமையாக நீங்கள் நம்பணும். ஒரு விஷயம் கடவுள்கிட்ட நீங்கள் போய் ஒப்படைக்கிறீங்க, உங்களுடைய விஷ் வந்து ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷ் வந்து முழுமையாக நீங்கள் நம்பணும். கிடைச்சே ஆகணும். அந்த விஷயத்தை நான் வந்து ஃபைனல் பண்ணணும், எனக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கணும், நான் அதில் வந்து வின் பண்ணணும், எனக்கு அந்த மணி கிடைக்கணும், இந்த ப்ராஃபிட் கிடைக்கணும், இந்த ஜாப் கிடைக்கணும், இல்லை பெரிய பேரு புகழ் கிடைக்கணும், ஃபினான்சியலாக அபண்டன்ஸாக நான் ஆகணும், ஸோ ஒரு க்ளோயிங்காக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக கிடைக்கும். பசங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கணும், வீடு வாங்கணும், பிடிச்ச கார் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து நம்புங்க. நம்பிட்டு ஒன்ஸ் நீங்கள் பிரபஞ்சத்திட்ட வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்படியே மறந்துடுங்க. எப்போ ஆகும், எப்படி ஆகும், இதெல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. அதே மாதிரி செக்கும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நடக்கும், இந்த டைமிங்கில் நடக்கும். உங்களுக்கு விடை தெரியணுமா, சில விஷயங்களுக்கு உங்களுக்கு விடை தெரியணுமா, கண்டிப்பாக உங்களுக்கு விடை தெரியும். அந்த டைமுக்கு கண்டிப்பாக அந்த பதில் வரும், உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. சில விஷயத்துக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்குள்ளேயே ஒரு டைமிங் இப்போ இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வேறு ஒர்க் பாருங்கள், வேறு விஷயம் பண்ணுங்கள், வேறு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த விடை அந்த டைமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும், கிடைக்கும். ஸோ காலம் வந்து பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ காலம் பதில் சொல்லும் கண்டிப்பாக அதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய எனக்கு இந்த கார்ட்ஸில் வந்து தெரியுது. ஓகே, உங்களோட எனர்ஜிஸும் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ ஃபைனல் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வந்து டிட்டர்மினேஷன். ஸோ இந்த கார்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற முடிவில் வந்து ஒரு தீர்மானம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அது கண்டிப்பாக நான் முடிப்பேன். ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சில விஷயங்கள் நீங்கள் வந்து அது எவ்வளோ அதில் வந்து ஹோப் வைக்கிறீங்க, ட்ரஸ்ட் வைக்கிறீங்க, அந்த விஷயம் உங்களால் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது. இல்லைன்னா இந்த கார்டு உங்களுக்கு வராது. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் வந்து உங்களால் வந்து அந்த உங்களால் வந்து பண்ண முடியும், உங்களால் வந்து அதில் வந்து ஜெயிக்க முடியும். உங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்குது.
அதனால தான் இந்த கார்டே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து ஒரு உறுதியாக இருங்க, ஒரு முடிவு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நாம் வந்து இந்த விஷயம் வந்து நான் நினைக்கிறோம், கண்டிப்பாக இதில் வந்து எவ்வளோ ஹடில்ஸ் வந்தாலும் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாலும் நான் இதை முடிப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிடில் ஸ்டேஜ் நீங்கள் ஏஜ் தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு மிடில் ஏஜ் நீங்கள் தாண்டிட்டீங்க. அந்த விஷயம் அப்போ தான் உங்களுக்கு அந்த கையிலேயே வருது. அப்போ நீங்கள் வந்து எப்படி எடுத்துப்பீங்க? ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம், சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட விஷயம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடாக இருக்கலாம். அந்த வீடு வந்து ஒரு கனவு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். இப்போ நீங்கள் அந்த வீடு நீங்கள் வாங்கலை அப்படின்னா அது வந்து கைவிட்டு போயிடும். இனிமேல் வந்து அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்களுடைய முடிவு, உங்களுடைய தீர்மானத்தை வந்து நீங்கள் எடுக்கணும். என்னால் கண்டிப்பாக அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை வந்து நான் வாங்குவேன். எவ்வளோ சிச்சுவேஷன் இருந்தாலும் இது வந்து நான் ஆசைப்பட்ட விஷயம், என்னோடய லைஃப் அச்சீவ்மெண்ட். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விருப்பம். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நீங்கள் நம்பினால தான் உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் ஆசைப்பட்டனால தான் அந்த விஷயமே உங்களுக்கு தேடி வந்திருக்கு. ஸோ அப்படி வரும்போது நான் வந்து உங்களுடைய சக்திக்கு மீறியது நான் சொல்லலை, உங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயத்த உங்களால் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னா அது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அங்கே வந்து அகெயின்ஸ்ட் இருக்குது, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் மனசில் எவ்வளோ அதில் வந்து உங்களுடைய ஈடுபாடு வந்து செலுத்துறீங்க, எவ்வளோ உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி தான் அது நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். பட் அது உங்களுக்கு கையில் கிடச்சிரும். அதுக்கு வந்து உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதுதான் உங்களுடைய விஷயம். அந்த கார்ட் 3மே எனக்கு அப்படி தான் எனக்கு தெரியுது. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம், முடிச்சிருக்கலாம், மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய அந்த லைஃப் சர்க்கிள். ஸோ அதனால் இங்கே வந்து நீங்கள் அந்த எஃபர்ட் கொடுத்து தான் ஆகணும். அந்த சக்திக்கு உங்களுக்கு உட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்கள் கையில் வரும். அதுக்கு வந்து நீங்கள் முழுசாக நம்பணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.